ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, எப்போவுமே இந்த சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒத்தி போட்டுக்கிட்டே போவாங்க நிறையா மனிதர்கள். நாளைக்கு சந்தோஷமாக இருக்கலாம், நாளை கழித்து சந்தோஷமாக இருக்கலாம், இல்லாட்டினா இன்னும் ஒரு ஒரு வருஷம் கழித்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் அவங்களுடைய சந்தோஷத்தை ஒத்தி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதை பற்றி நான் இப்போது இந்த வீடியோவில் முக்கியமாக சொல்ல போகிறேன். இந்த மாதிரி நாளைக்கு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த மனிதர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் புரியவே இல்லை. அது என்ன அப்படின்னா, நாளைக்கு அப்படின்றது நிரந்தரமானதே கிடையாது. தெர் இஸ் நோ டுமாரோ. டுமாரோ நெவர் கம்ஸ். ஒவ்வொரு மனிதனுடைய ஜேர்னியும் அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த முடிவு, வாழ்க்கையின் முடிவு அப்படின்றது எப்போனாலும் வரலாம். இட் மே கம் ரைட் நவ், ஆர் இட் மே கம் டுமாரோ, ஆர் இட் மே கம் ஆஃப்டர் ஒரு 30 வருஷம் கழிச்சு வரலாம், 40 வருஷம் கழிச்சு வரலாம், ஓவராலாக ஒரு 80 இருக்கலாம். ஸோ இந்த ஏஜ் எல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது, வாழ்வின் முடிவு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட இந்த ஒரு வாழ்க்கை ஜேர்னியில் ஒவ்வொரு மனிதனும் என்ன மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணுறாங்க அப்படின்னா, நாளைக்கு சந்தோஷமாக இருக்கலாம். அதாவது ஒரு இளைஞன்ட்ட கேட்டால் அவன் சொல்லுவான், எனக்கு ஒரு ஜாப் கிடைச்சா நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிமா. அதுக்கு அடுத்தது ஜாபு கிடைச்சதுக்கப்புறமா எனக்கு மேரேஜ் ஆனால் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படிமா. அதுக்கப்புறம் அவனுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறமா எனக்கு நல்ல குழந்தைகள் பிறந்தால் நான் ஆனந்தமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் குழந்தையும் பிறந்துடும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை ஸ்கூலில் ஃபஸ்ட் மார்க் வாங்கினா நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவான். இப்போது அந்த ஒரு இன்சிடெண்ட்டும் நடந்துடும். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான்னா, எப்போ அவனுக்கு கல்யாணம் ஆகுதோ, அவன் நல்ல ஒரு வேலைக்கு போகிறானோ அப்போது நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு அவன் அடுத்தது ஒரு கோல் செட் பண்ணிப்பான். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் கொடுக்கப்பட்ட அந்த வாழ்நாளை இருக்கிற அந்த டைமை சந்தோஷமாக இருக்காமல், ஹாப்பியாக இருக்க முயற்சிகள் எடுக்காமல் என்ன ஒரு மனிதன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா, அவனுடைய சந்தோஷத்தை போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே போகிறான். நாளைக்கு சந்தோஷமாக இருப்பேன், நாளை கழிச்சு சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இறுதியில் நோட் பண்ணி பார்க்கும்போது அந்த டைம், ஒரு வாழ்க்கைங்கிறது ஒரு கிளாக் மாதிரி தான். அந்த கிளாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு டைம் நமக்கு டிக் பண்ணி கடவுள் விட்டுட்டார். அந்த கிளாக்கு அப்படியே டிக் ஆகிட்டே இருக்குது. டெய்லி ஒரு நாளும் போய்கிட்டே இருக்குது. எப்போ அந்த கிளாக் நின்று போகும்னு யாருக்குமே தெரியாது. அதுதான் சஸ்பென்ஸ். இது எந்த ஒரு மனிதனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு சஸ்பென்ஸ். அது யாரானாலும் இருக்கட்டும், அது எவ்வளோ பெரிய ஒரு பாப்புலரான ஒரு மனிதனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி தான். அந்த லைஃபு என்னைக்கு முடியும் அப்படின்றத யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஆனால் கட்டாயமாக முடியும். இதையும் முடியும், கட்டாயமாக முடியும், பயணம் கட்டாயமாக முடியுங்கிறோம். இதை போல மனிதர்கள் மறந்துட்டாங்க பயணம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது. அப்போது இதில் ஒரு அவேர்னஸ் இருக்கணும். பயணம் நிச்சயமாக முடிஞ்சு போகக்கூடிய ஒரு பயணம். இப்படிப்பட்ட இந்த ஒரு பயணத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டென்ட்மெண்ட், அதாவது போதும் என்ற மனம். இதை நிச்சயமாக ஒரு மனிதன் இந்த ஒரு எண்ணத்தை, இந்த ஒரு குணநலத்தை அவன் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் தான் என்ன நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குன்னா, ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக வாழ முடியும். இன்றைக்கி நான் இது கிடைச்சாதான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற அந்த ஒரு தாட்டை விட்டுட்டு, எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் முயற்சிகள் எடுப்பேன், இன்றைக்கி என்னுடைய முயற்சிகளை நான் சிறப்பாக செய்வேன், இன்றைக்கி என்னுடைய செயல்களை நான் சிறப்பாக செய்வேன், ரிசல்ட் என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, அது வெற்றியாக இருந்தாலும் சரி தான், தோல்வியாக இருந்தாலும் சரி தான், நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற ஒரு மனப்பான்மையோட எவ்ரிடே வாழ்க்கையை ஒரு மனிதன் வாழ்ந்தான் அப்படின்னா, அவன் அவனுடைய சந்தோஷத்தை போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டான். நாளை கழிச்சு, அதுக்கடுத்த நாள் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டான். இந்த நிமிடமே அவனால் சந்தோஷமாக இருக்க முடியும். திஸ் வெரி செகண்ட். இந்த வீடியோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இப்போ பார்த்துட்ருக்கிற நீங்கள் உங்களுடைய தாட்டை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க, உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா, நிச்சயமாக இந்த ஒரு மொமெண்ட்டில் இருந்தே உங்களாலையும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அதனால் இந்த ஒரு பாலிசியை, அதாவது கண்டென்ட்மெண்ட், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து, இதை ஒரு மனிதன்
ஃபாலோ பண்ணிட்டான் அப்படின்னா இந்த ஒரு கோலாக செட் பண்ணிக்கிட்டே கோல் செட் பண்ணுறது கரெக்டு தான். கோல் செட் பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து ஒரு நல்ல வேலைக்கு போய் தான் ஆகணும். நல்ல ஒரு கை நிறைய சம்பாதிச்சு தான் ஆகணும். அதுக்கப்புறம் ஃபேமிலி லைஃபு அண்ட் தென் அதுக்கப்புறம் குழந்தைகள், அவங்களுடைய வளர்ச்சி, இப்படின்னு நம்ம இதெல்லாம் ஒரு கோல்ஸ் நம்ம செட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கோல் செட் பண்ணாமல் ஒரு மனிதன் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. ஆனால் அந்த கோல் கிடைச்சாதான், அதில் நான் அடைஞ்சாதான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற இந்த ஒரு எண்ணம் தான் ஒரு மனிதனுடைய சந்தோஷத்தை குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும். அப்போது ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு மனிதன் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் கோல் செட் பண்ணிட்டேன், இன்றைக்கி இந்த நிமிஷம் என்னுடைய வேலையை நான் செய்ய போகிறேன், அதை சிறப்பாக செய்ய போகிறேன். அது என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல, ரிசல்ட்டு பாசிட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல, நெகட்டிவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் இன்றைக்கி சந்தோஷமாக தான் இருப்பேன், இன்றைக்கி நான் ஹாப்பியாக வாழ்ந்துட்டேன், இன்று ஒரு நாள் மட்டுமே உள்ளது அப்படின்றத டெய்லி சொல்லிவிட்டு இன்றைக்கி உங்களுடைய வேலையை சிறப்பாக ஒரு மனிதன் செய்ய பழகிட்டான்னா கட்டாயமாக அந்த சந்தோஷம் அப்படின்றத போஸ்ட்போன் பண்ணவே மாட்டான் ஒரு மனுஷன். இதை மறக்காமல் வாழ்க்கையில் எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணால் இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ் அப்படிம்பாங்கள்ல, அது உங்களுக்கு இப்போவே கிடச்சிரும். இந்த இன்ஸ்டன்ட் காஃபி, இன்ஸ்டன்ட் டீ, இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ், இந்த நொடிப்பொழுதே சந்தோஷம். நாளைக்கு நாளை கழித்து இது அடைஞ்ச பிறகு அது அடைஞ்ச பிறகு அப்படிலாம் கிடையவே கிடையாது. இன்றைக்கே இந்த நிமிஷமே நான் சந்தோஷமாக இருக்கேன். இன்ஸ்டன்ட் ஹாப்பினஸ் லைக் அன் இன்ஸ்டன்ட் டீ ஆர் அன் இன்ஸ்டன்ட் காஃபி. இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. லைஃப்பில் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ண முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஹாப்பியாக வாழ முடியும். நிறைவான ஒரு வாழ்க்கை பயணத்தை வாழ்ந்து முடிச்சுட்டு இந்த உலகத்தை விட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வழியை விட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி.